நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கர்க். he carried 20 books. இந்த 20 books வந்து யாருடைய புக்ஸ் சொல்ல முடியுமா? Aristotle books. அரிஸ்டாட்டில். அண்ட் இஸ் a poor scholar. ஆனா இவருக்கு என்ன பேர் பாருங்க, சாசர் சொல்றவர் என்ன சொல்றாருன்னா இஸ் a poor scholar. அறிவாளிகள் பூரா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றத சொல்றாரு. அவருடைய ட்ரெஸ் கூட என்னது ரொம்ப அதிகமா இல்ல, பட் ட்ரெஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணல. அவர் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாரு? புத்தகத்துக்கு spend பண்ணாரு. அடுத்து they say a word called as guidesman. இந்த கைட்ஸ்மேன்ல தான் யார் இருந்தான்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. Who are they? வெரி குட். இங்கதான் யார் வருவாங்கன்னா கார்பெண்டர் வருவாரு. ஃபர்ஸ்ட் திங் கார்பெண்டர், வீவர், டயர், டாபிசி. இவங்கதான், இந்த 5 பேர் தான் இவங்க. இந்த 5 பேருமே பாத்தீங்கன்னா கைட்ஸ்மேன் பை ட்ரைட் இன் ப்ரோலாக். இவங்க வந்து பட் none of them get to tell a tale. இந்த 5 பேரும் என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க, இவங்க 5 பேத்துக்கும் வாய்ப்பே வரல அப்படின்னு சொல்றாரு. பட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பெண்டர் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கதை சொல்லுவாரு, ஏலியன்ஸ் சொல்லிட்டு இந்த மில்லரை வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. பட் சார்லஸ் சேஸ் they were working rapidly. தன்னை விமர்சைப்படுத்துவதற்காக ஒர்க் பண்ணாங்க. பட் none of them gets to tell a tale. அவ்வளவுதான். இந்த ப்ரோலாக்ல என்னது, யாருமே ஒரு கதை கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாம போச்சு. எல்லாமே அப்படியே அன்பினிஷ்டு ஸ்டோரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. none said, none told a tale. ஃபுல்லா யாருமே என்ன பண்ணல, ஒருத்தவங்க கூட முழுசா சொல்லல. அதுக்கடுத்து பாருங்க த குக். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் என்னது, த குக். த குக் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் நேம் சொல்றாங்க. Can anybody say what is the name of the cook? Rogers. Okay, good. The name கேட்பாங்க. ரோஜர், ரோஜர் டி வேரி. இதான் அவருடைய பெயர், இதான் அவருடைய பெயர். இஸ் a real life figure. பாருங்க, இது இருக்கிறதுலே யார் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் ஃபிகர் வந்து இவர் தான். ரியல் லைஃப் ஃபிகர். ஓகே. இவருக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டை செய்வாரு. டேஸ்டி ஃபுட். அவருடைய appearance was lacking hygienic. ரொம்ப பெருசாலாம் இல்ல, but he was just going about. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா we come across the character shipman. அடுத்து shipman அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். shipman அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியும். He was talking about the great deal of experience and he was talking about the many water currents and he was talking about the shipman's scoundrels. இதெல்லாமே வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? He talks about experience. அவ்வளவுதான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு physician. Physician is nothing but the doctor. ஓகேங்களா? இவர் கிளர்க் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு is well educated but he does not know Bible. நோட் பண்ணிக்க, he doesn't know Bible. ஏன்னா இது ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், பைபிளே தெரியாம ஒருத்தர் யாரா இருந்தாங்கன்னா physician. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா he may not know his Bible அப்படின்னு சொல்லுவாரு. he knows about science and medicine. அதுக்கு பொதுவாக அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு, சயின்ஸ் அண்ட் மெடிசன். இதுதான் அவருக்கு ஃபுல்லாவே தெரியும். சயின்ஸ் அண்ட் மெடிசன் known to him. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க பார்சன். we come across a character. the parson அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி பாத்தீங்கன்னா is a devoted spirit. is a devout spirit. the devout spirit. அவ்வளவுதான். அதாவது plowman. plowman பாத்தீங்கன்னா is a brother. இதுதான் is a brother of parson.
இவர் பார்சனுடைய அதுக்கு அடுத்து பாருங்க we come across the character Mansfield. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தை ஸ்கூல் ஆஃப் லா. இவர் ஒரு லாயர், ஸ்கூல் ஆஃப் லா, அவ்வளவுதான். இது மட்டும் நம்ம பார்த்துக்கோ போட்டுக்கோ. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா we come across the character பார்ட்னர். பார்ட்னர் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா he was a சொல்லணும்னு நினைக்கிறேன் he was a interpreted as அப்பயே அந்த ஹோமோசெக்சுவல் இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதான் interpreted as potential homosexual. That's all. அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட எப்படி இருந்துச்சு? he was having a long hair. he had a long hair. அதான் கிட்டத்தட்ட பொம்பளை பிள்ளை மாதிரி. he had a long hair. ஓகே, இது மட்டும் நமக்கு போதும். சரி, இது நமக்கு தேவையில்லை, இதோட நம்ம முடிச்சுக்குவோம். That's all. Let us move into Chaucer. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா Chaucer. ஓகே, சார்ஜரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இந்த சார்ஜர்ல ஒரே ஒரு விஷயம், he does not, இது நோட் பண்ணியே ஆகணும், he does not name himself. இது முக்கியமான வார்த்தை, he name himself in the general prelude, general prologue. இது முக்கியமான வார்த்தை. இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பெயரை ஜெனரல் ப்ரோலாக்ல இன்க்ளூட் பண்ணவில்லை, அவ்வளவுதான். That's all. This is the thing which you want to actually see. Okay. Thank you. மீண்டும் ஒரு முறை பாருங்க. நம்ம எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்துட்டோம். வாட்சன், physician, shipman, the cook, gladesman, the clerk, summoner, அடுத்து பாத்தீங்கன்னா the host, Revivi, wife of Bath, man of laws, the sergeant ஒன்று இருக்கும், அது ஒன்று பார்த்து சேர்த்துங்க. the merchant, the pharaoh. Okay, that's enough. இது இல்லாம மீதி எல்லாமே நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரைட், ஓகே, தேங்க்யூ. இதுக்கு அடுத்து உள்ளதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். யோமேன் பார்த்துட்டோம், ஸ்கொயர் பார்த்துட்டோம், அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டை பத்தி பார்த்துட்டோம். ஓகே, டன். தேங்க்யூ. திஸ் இஸ் ஷார்ட் லிஸ்டட் கேரக்டர்ஸ். சரி.